السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذ ابتلى إبراهيم ربه بكلمات فأتمهن قال إني جاعلك للناس إماما قال ومن ذريتي قال لا ينال عهد الظالمين. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم الدين النصيحة أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா அவனது அன்பையும் அருளையும் பெற்ற நல்லடியாருடைய அந்தஸ்திலே நம்மையும் சேர்த்து நல்லருள் புரிவானாக. ஆமீன். உலக பொதுமறை தன்னுள் ஏந்தி ஒப்பில்லாத குணபாடுகளை உள்ளுக்குள் பதித்து மனித சமுதாயம் என்ற பேரவையின் தலைமைத்துவத்திலே ஜொலிக்கும் ஒளியாக தோன்றிய உத்தம திருத்தூதர் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவடுகளை புரளாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நல்லவர்கள், நம்மவர்கள், அல்லாஹ்வுடைய மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய மஜ்லிஸிற்கு வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் இறை சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றும் நிலவிக் கொண்டிருக்கட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த புனிதமான ஜும்மாவுடைய தினத்தில், புனிதமான ஐயாமு தஷ்ரீக் என்று சொல்லக்கூடிய சிறப்பு மிக்க இந்த மகத்துவம் பொருந்திய நாளிலே நம் தேவைகள், நம் பெற்றோர்கள், மனைவி மக்கள், பிள்ளைகள், உடன் பிறந்த சகோதரர்கள், சகோதரிகள், சொந்த பந்தங்கள், ஊர்வாசிகள், குறிப்பாக உலகத்திலே உண்டான ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் அனைத்து மக்களுடைய தேவைகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முறைப்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். வாழும் காலம் சிறகாலம் இக்காலகட்டத்திலே நோய் நொடி இல்லாத வாழ்வை அல்லாஹ் நமக்களித்து, குறிப்பாக மருத்துவ செலவினங்களை விட்டும் நம்மையும் நம்மவருடைய குடும்பங்களையும் பாதுகாத்து தந்துள்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய மூமினீன்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை எல்லாம் ஒரு சிறப்பிற்குரிய நாளிலே, ஒரு சிறப்பான மாதத்திலே நம்மை ஒன்று சேர்த்து வைத்திருக்கின்றான். இந்த ஜும்மாவுடைய தினத்தில் எந்த வார்த்தைகளை பேசுகின்றோமோ, எந்த வார்த்தைகளை செவியிடுகிறோமோ, பேசக்கூடிய நாவிற்கும் கேட்கக்கூடிய செவிகளுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை முழுமைப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய மூமினீன்களே, இறை தூதர் இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் இந்த மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால் அவர்களை பற்றி பேசாத நாவுகள், புலம்பாத வார்த்தைகள் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் நம்மின் தந்தை என்று சொல்லக்கூடிய அவர்களை உலகம் முழுவதும் நினைவு கூறப்படக்கூடிய ஒரு நாளிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். ஏன் அவர்களை நினைவு கூறுகின்றோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகம் முழுக்க இந்த மாதம் இப்ராஹிம் என்று பெயர் சொல்லாமல் கடந்துவிட முடியாது என்பதை நாம் முதலிலே விளங்கிக் கொள்ள வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் என்று சொல்லக்கூடிய நம்மின் தந்தையில் பல படிப்பினங்கள் இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய பரிசுத்த வேதத்திலே பதிவு செய்து வைத்திருக்கின்றான். உலகத்திலே எத்தனையோ மதங்கள் இருக்கின்றன. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதங்களும் எல்லா தலைவர்களையும் ஏற்றுக்கொள்வது கிடையாது. அவர்களுக்கு என்ன மதம் பிடிக்கின்றதோ, எந்த தலைவர்களை மத தலைவர்கள் என்பதாக சொல்லியிருக்கின்றார்களோ, வணங்குகின்றார்களோ, அந்த தலைவர்களை மட்டும்தான் அவர்கள் மெச்சுவார்கள், வணங்குவார்கள். ஆனால் உலகத்திலே எல்லா மதங்களாலும் கடந்து சென்று வந்து தலைமுறைக்கு அப்பால் பெயர் சொல்லப்படக்கூடிய, பிரியப்படக்கூடிய ஒரு தலைமை இருக்கின்றது என்று சொன்னால் அது இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். அவர்கள்தான் ஒரு தீர்க்கரசி என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய பரிசுத்த வேதத்திலே சொல்லி காட்டுகின்றான். எல்லா மதங்களையும் எல்லோரும் ஏற்பது கிடையாது. உதாரணமாக
மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் நபியாக தோன்றினார்கள். அவர்களை கிறிஸ்துவர்கள் ஏற்பது கிடையாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை கிறிஸ்துவர்கள் நபி என்பதாகவோ எங்கள் தலைவர்கள் என்பதாகவோ ஏற்பது கிடையாது. அதே போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் நபியாக வந்தார்கள். அவர்களை யூதர்கள் நபி என்பதாக கண்ணியமிக்கவர் என்பதாக ஏற்பது கிடையாது. ஆனால் யூதர்களும் கிறிஸ்துவர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை நபி என்பதாக, ஒரு மகா மனிதர் என்பதாக, ஒரு தீர்க்கரசி என்பதாக ஏற்றுக்கொள்கின்றார்கள். இப்ராஹிம் எங்களை சார்ந்தவர்கள் என்பதாக கிறிஸ்துவர்கள் சொல்கின்றார்கள். ஆபிரகாம் எங்களை சார்ந்தவர்கள், நாமும் சொல்கின்றோம் எங்கள் தலைவர், எங்கள் தலைவருக்கு தலைவர், எங்கள் தந்தை என்பதாக. பெருமக்களே, குறிப்பாக எல்லா மதத்தினவர்களும் ஒவ்வொரு பெயரை வைத்து கொண்டு இவர் சிறப்பிற்குரியவர் என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் எல்லா மக்களாலும் போற்றப்படக்கூடிய ஒரு தியாக செம்மல் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே பல இடங்களில் விரிவாகவும் விவரித்து காட்டிக் கொண்டிருக்கின்றார். மதங்களை எல்லாம் கடந்து ஒரு மனிதர் பேசப்படுகின்றார் என்று சொன்னால் பெருமக்களே, அந்த தலைவர்களுக்கு இருக்கக்கூடிய மதிப்பு என்பது மிகப்பெரிய பொக்கிஷமாகத்தான் இருக்க முடியும். உதாரணத்துக்கு நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் எத்தனையோ தலைவர்கள் இருக்கலாம். ஆனால் எல்லா தலைவர்களையும் அந்தந்த காலகட்டத்திற்கு தோதுவாக ஒருபடி மேலாக நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 50% அவரை புகழக்கூடியவர்களாக இருப்போம், 50% அவரை இகழக்கூடியவராக இருப்போம். அது உலக ரீதியாக இருக்கக்கூடிய ஆட்சி செய்யக்கூடிய எல்லா இடங்களிலும் நாம் பார்த்து கொள்ளலாம். எந்த அளவு நல்லவர்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய உள்ளத்திலே எல்லா மக்களாலும் அவர் நல்லவராக பெயர்பட மாட்டார், பெயர் சொல்லப்பட மாட்டார். ஏற்றத்தாழ்வு என்பது நாம் சமுதாயத்தில் நினைக்கக்கூடிய ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவருடைய வாழ்வியல் என்பது பெருமக்களே அப்படி அல்ல. எங்கோ பிறந்து, ஈராக்கிலே பிறந்து, மிஸ்ர் தேசத்தின் வழியாக கடவாய் வழியாக சென்று மக்கமா நகரிலே தஞ்சம் புகுந்து இன்னும் பல தியாகங்கள் செய்தவர் தான் இந்த இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய அலைஹிஸ்ஸலாம். மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்பதாக உலக மக்களால் இன்னும் அல்லாஹ்வால் போற்றப்படக்கூடிய ஒரு மாமனிதர் என்பதை பெருமக்களை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவார், உங்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய உம்மத்தாக இருக்கக்கூடிய நமக்கு அல்லாஹ் சொல்லுகின்றான், ஹுவ சம்மாக்குமுல் முஸ்லிமீன், உங்களுக்கு முஸ்லீம் என்று பெயர் வச்சது அவர்தான். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், நீங்க முஸ்லிம்களாக இருக்கின்றீர்கள். முஸ்லீம் என்ற அடிப்படை பெயர் இருக்கின்றது அல்லவா, அந்த நேம், அதை பெயர் சூட்டியவரே இந்த இப்ராஹிம் என்பதாக குர்ஆன் சொல்லுகின்றது. ஏனென்று சொன்னால் மக்களிடத்தில் தனது தந்தை ஈமானை ஏற்றுக்கொள்ளவில்லை, அல்லாஹ் ஒருவன் இருக்கின்றான் என்பதாக ஏற்றுக்கொள்ளவில்லை. தந்தையினுடைய வரலாறுகள் குர்ஆன் பதிவு செய்கின்றது. ஒரு சிலையை சிற்பம் செய்யக்கூடிய ஒரு மகா மனிதர், திறமை கொண்ட ஒரு மனிதனுடைய பிறப்பிலிருந்து பிறந்தவர் தான் இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள். சிலையை எப்படி வடிவமைக்க வேண்டும், எந்த கோணத்திலே வடிவமைக்க வேண்டும், வடிவமைப்பது அந்த கலையை கற்றவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை. அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திலிருந்து இன்றைக்கு சமுதாயத்திலே முஸ்லீம் என்று பெயர் சூட்டக்கூடிய ஒரு மகா மனிதராக வந்தார் என்று சொன்னால் அவருடைய ஈமானின் பலம் என்ன என்பதை இந்த சமுதாயம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். மில்லத், மற்றொரு இடத்திலே அல்லாஹ் சொல்லுவான், மில்லத் அபீக்கும், எனவே அவர்தான் உங்களுக்கு அசல் தந்தை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் அவர்தான் உங்களுக்கு தந்தையாக நாம் பெயரிட்டோம் என்பதாக குர்ஆன் பெருமக்களை தெளிவாக சொல்லி காமிக்கின்றது. குர்ஆனுடைய நெடுவிலும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னார், குர்ஆனுடைய நெடுவிலும் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காமிப்பான், வத்தஹதுல்லாஹ் இப்ராஹீம கலீலா, என்னுடைய நண்பர் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான், என்னுடைய நேசர் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். ரெண்டே மனிதர்களுக்கு மட்டும்தான் இந்த புகழாரத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கின்றான். எத்தனையோ நபிமார்கள் உலகத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி பட்டத்தை கொடுத்தான், தூதுத்துவத்தை கொடுத்தான் பெருமக்களே. ஆனால் எல்லா நபிக்கும் இந்த பட்டோலையை கொடுக்கவில்லை. ஒன்று ஹபீப் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய பிரியத்துக்குரியவர், மற்றொன்று ஹலீல் என்னுடைய நண்பன் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். ஒரு மனிதரை, இறைவனை மக்கள் தான் பிரியப்பட வேண்டும், அல்லாஹ்விடத்தில் நாம தான் கேட்கணும்.
அல்லாஹ் எனக்கு இதை கொடு, எனக்கு இதுல கஷ்டமா இருக்கு, தொழில கஷ்டமா இருக்குது, படிப்புல கஷ்டமா இருக்குது, என்னுடைய குடும்பவியல்ல கஷ்டமா இருக்குது, என்னுடைய குடும்பத்துல கஷ்டமா இருக்குது, இப்படி என்னென்ன தேவைகள் இருக்கின்றதோ நாம் தான் அல்லாவிற்கு தேவையானவர்கள். அல்லாஹ் நமக்கு தேவையானவன் அல்ல. ஆனால் குர்ஆன் சொல்லுகின்றது வத்தஹதல்லாஹ் இப்ராஹீம கலீலா, அல்லாஹ்வாகிய நானே ஒரு மனிதரை நண்பனாக தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றேன் என்பதாக அல்லாஹ் சான்றிதழ் கொடுக்கின்றான் என்று சொன்னால், ஒரு நண்பனுடைய உலகளாவியில் வாழக்கூடிய சாதாரண ஒரு மனிதனுடைய அந்த பண்பு எந்த அளவு இருக்க வேண்டும் என்பதை பெருமக்களை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பட்டோலையை ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மன்னவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்தான். என்னுடைய நேசராக, என்னுடைய நண்பராக நான் இப்ராஹிமை நான் தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். நபி வந்த பிறகு பெருமக்களை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் வந்த பிறகு நம்முடைய உம்மத்தே முஹம்மதியாக இருக்கக்கூடிய நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுக்கு முன்னால் எத்தனை நபிமார்கள் வந்தார்களோ அத்தனை நபிமார்களுடைய காலகட்டத்திலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு சட்டதிட்டங்களை, ஒவ்வொரு ஷரியத்தை கொடுத்து வைத்திருந்தார். ஒவ்வொரு நபிமாருடைய உம்மத்திற்கு கவுமுக்கும் ஒரு சட்டம் இருந்துச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சட்டம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு மனுஷர் பாவம் செஞ்சிட்டார் அப்படின்னு சொன்னா அவருடைய வெளியில காலையில எந்திரிச்சு வரும் பொழுது அவர் நெற்றியில எழுவப்பட்டிருக்கும், நைட்ல இவ்வளவு பாவம் செஞ்சாரு, இவர் வீட்டுல போய் திருடினாரு, இவர் ஜினா செஞ்சாரு, இப்படி அவருடைய நெற்றியில எழுதப்பட்டு இருக்கும். மக்கள் எல்லாம் அந்த நெற்றியில் பார்க்காத வரை அந்த எழுத்து அழியாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் சமூகத்திற்கு அல்லாஹ் கொடுத்தது. இப்படி ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒரு சட்டத்தை கொடுத்திருந்தார். ஆனால் எப்பொழுது நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் இந்த துன்யாவிற்கு நபியாக கொடுக்கப்பட்டார்களோ, இந்த உம்மத்திற்கு நபியாக கொடுக்கப்பட்டார்களோ, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு முன்னால் உள்ள எந்தெந்த நபிமார்களுக்கு என்னென்ன சட்டங்களை கொடுத்தானோ எல்லா சட்டங்களையும் ஃபஸக் செஞ்சிட்டான், எல்லாத்தையும் அழிச்சிட்டான். இனிமே அவங்க செஞ்ச அந்த நபிமார்கள் செஞ்ச சட்டம், அந்த கவுமுக்குள்ள கட்டளைகள் இந்த நபிமாருடைய உம்மத்துக்கு கிடையாது. இப்போ நமக்கு வச்சுக்கிறோம்னு வைங்க, அன்னன்னைக்கு செஞ்ச பாவங்கள்லாம் நம்மளுடைய நெத்தியில எழுதப்பட்டுருச்சு அப்படின்னு வைங்க, இன்னைக்கு ஒரு ஆளும் வெளியே வர முடியாது. அது எப்படிப்பட்டவராக இருக்கட்டும், வெளியில வந்தா யார் என்ன பாவம் செஞ்சாங்களோ அவங்க நெத்தியில எழுவப்பட்டிருக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கவுமுகள்ல இன்னைக்கு நம்ம நெத்தியில எழுவப்பட்டுச்சுன்னு வைங்க, ஒரு ஆளும் பேச முடியாது. இன்னைக்கு மமதியா பேசுறோம், நான் தான் சிறந்தவன், நான் தான் உயர்ந்தவன், என்னென்னமோ பேசுறோம் பாருங்க. இந்த சட்டம் நம்மளுடைய வாழ்வில இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்த சமுதாயத்திற்கு பெருமக்களை யாரும் வெளியில தோன்ற முடியாது. ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கைராக்கி வைத்தது மிகப்பெரிய பாக்கியம் என்னவென்று சொன்னால், பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய உம்மத்தாக இருக்கக்கூடிய நமக்கு எல்லா சட்டங்களையும் ஃபஸக் செஞ்சான், எல்லாத்தையும் அழிச்சான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சட்டத்தை நாம கொடுக்கிறோமோ அதான் சட்டம் இந்த உம்மத்திற்கு. தொழுகுங்க இது சட்டம், நோன்பு வைங்க சட்டம், ஜகாத் கொடுங்க சட்டம், ஹஜ்ஜி செய்யுங்க சட்டம். ஆனால் எந்த நபிமாருடைய சட்டத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டு வாங்கவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மன்னவருடைய சுன்னத்தை மட்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் இறைவனிடத்தில் கேட்டு வாங்கினார்கள். எங்களுக்கு முஸ்லிம் என்று பெயர் வைத்த எங்கள் தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சுன்னத்தை நாங்கள் பின்பற்ற வேண்டும், அந்த சட்டதிட்டங்களை நாங்கள் கொண்டு வர வேண்டும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டு வாங்கினார்கள் சில சுன்னத்துகளை. அதில் ஒன்றுதான் மீசையை கத்தரிப்பது, தாடியை வளர்ப்பது, கத்னா சுன்னத்து செய்யணும் பாருங்க. இதெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சுன்னத். அக்கல் முடியை எடுப்பது, நகம் வெட்டுவது, இதுவெல்லாம் யாருடைய சுன்னத் கட்டளை என்று சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மன்னவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்த கட்டளை. இது இந்த உம்மத்திற்கு சிஹத்தானது, சரியானது, சுகாதாரமானது என்பதை விளங்கிய அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் பெருமக்களே அப்படியே அந்த சுன்னத்தை கேட்டு வாங்கினார்கள். அதுல மிகப்பெரிய கடமை என்னவென்று சொன்னால் ஹஜ்ஜுடைய கடமை, 5வது கடமை கட்டளை என்பதாக நாம் சொல்கின்றோமே. அல்லாஹ் பல இடங்களில் ஹஜ் என்ற ஒரு சூறாவையை இறக்கி வைத்திருக்கின்றானே. இந்த சூரா யார் மூலம் வந்தது என்று சொன்னால், இது யாருடைய கட்டளை என்று சொன்னால் பெருமக்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மன்னவர்கள் உருவாக்கிய அந்த கட்டமைப்பு, தன்னுடைய கரங்களால் கட்டிய அந்த கட்டிடம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உம்மத்திற்கு அது கடமையாகவே ஆக்கி வைத்து விட்டான். 5வதாக புனியல் இஸ்லாம் அலா ஹம்ஸின் ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ இகாமு ஸலாத் வ ஈதாஉ ஸகாத் வ ஸௌமு ரமலான் வ ஹஜ்ஜுல் பைத். கடைசி கடமை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடைய கடமையை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே கேட்டு வாங்கினாங்க. இன்னைக்கு ஹஜ்ஜுடைய கடமைகளுடைய ஒவ்வொரு கிருகையிலும் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. இஹ்ராம் கட்டுறதுல இருந்து ஜம்சம் தண்ணீர் வரை,
சஃபா மர்வா தொங்கோட்டம் ஓடும் வரை எல்லா இடங்களிலும் என்ன செய்யுது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பத்தினுடைய அத்தாட்சி இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். மின் ஷஆயிரில்லாஹ், மின் ஷஆயிரில்லாஹ். இதுல ஒவ்வொரு இடங்களிலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அத்தாட்சி இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பட்டியலிட்டு காமிக்கின்றான். இன்னைக்கு நபி, எங்களுக்கு நபி வேண்டும் என்பதாக நாம இன்னைக்கு நினைக்கல. நபி வந்தாலும் கூட நபியுடைய வாழ்க்கை எங்கள்கிட்ட இல்லை. நபி என்ன சொன்னாங்களோ அந்த சொல்லினுடைய அந்த உச்சத்தின் என்ன பரபரப்புறம் இடத்துல இந்த ஈமான் கொண்ட மக்களிடத்துல இல்லாமல் போய்விட்டது. நபிண்டா யாரு? நபியுடைய கட்டளை என்ன அப்படின்னு ஒண்ணு இருக்குதா? இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தினுடைய பெருமக்களே அவல நிலை. இன்னைக்கு எவ்வளவு சொல்லுங்கள் அல்லாஹ் சொல்லுகின்றான். சூடு சொரணை இல்லாமல் அல்லாஹ் சொல்லுகின்றான். சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். குர்ஆனுடைய நெடுவிலும் அல்லாஹ் சொல்லுகின்றான். ஒரு மூமின் என்றால் எப்படி இருக்க வேண்டும்? இப்ராஹிம் என்பவர் சாதாரண மனிதர் அல்ல. இப்ராஹிமுடைய அலைஹிஸ்ஸலாமுடைய கட்டளை இந்த உம்மத்திற்கு கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் அவர்கள் செய்த தியாகத்தை முழுமையாக வழங்க வேண்டும் அல்லாஹ் சொல்லுகின்றான். எவ்வளவு இடங்களில் சாதாரண ஒரு மனிதனுக்கு என்ன, ஒரு விளங்கக்கூடிய மனிதன் சாதாரண ஒரு சில நேரங்களில் குர்ஆனுடைய வசனங்களை சிந்தித்தாலே அவன் உண்மையிலேயே அறிவுள்ளவன் என்பதாக விளங்கிக் கொள்ளலாம். 6666 அத்தியாயங்கள் ஏறக்குறைய குர்ஆனுடைய நெடுவிலும் மனிதனுக்கு தேவையான எல்லா விடயங்களையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அவனுடைய பிறப்பிலிருந்து அவனுடைய வாலிபம் முதற்கொண்டு அவன் குடும்பவியல் முதற்கொண்டு அவன் தொழில், உத்தியோகங்கள், கல்விகள், எத்தனை துறைகள் இருக்கின்றதோ அத்துணை துறைகளுடைய விலாவாரியாக முழு விலாசத்தையும் அட்ரஸையும் அல்லாஹ் கொடுக்கின்றான். நம்ம ஏதாவது ஏற்றுக்கிறோமா? பெருமக்களை சிந்தனை செய்து பாருங்க. இஸ்லாத்துடைய அணு அளவாவது இந்த மூமின் இடத்துல இருக்குதா? இன்றைக்கு காலகட்டத்தில் வாழக்கூடிய மக்கள்கிட்ட இருக்குதா? நம்மள்கிட்ட இருக்குதா? சிந்தனை செஞ்சு பார்க்கணும். அல்லாஹ் அதைத்தான் சொல்றான். பெருமக்களே, இன்னைக்கு ஹஜ்ஜுடைய யாத்திரையை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அனைத்து ஷரியத்தும் அந்த இடத்திலே அடங்கி இருக்கின்றது. சாதாரண விஷயம் இல்லை. அல்லாஹ் கஅபத்துல்லாவை கெட்டுறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். கெட்டிட்டு அல்லாஹ் சொல்றான், நீங்க இந்த இடத்துல இருந்து கூப்பிடுங்க, மக்களை கூப்பிடுங்க, மக்கள் வருவாங்கன்னு சொல்றான் அல்லாஹ். குர்ஆன் பதிவு செய்யுது. மக்களை கூப்பிட்டு ஆள் நிற்கிறாரு, இல்ல மைக்கு போட்டு கூப்பிடணும், எல்லாரும் வாங்க பள்ளிவாசலுக்கு, வீட்டுக்கு வாங்க. அல்லது ரோட்ல ஒரு ஆள் இருக்கிறாரு, பக்கத்துல ஒரு ஆள் இருக்கிறாரு. ஒரு நடமாட்டமே இல்லை. பறவையினுடைய நடமாட்டம் இல்லை, கால்நடைகள் இல்லை, தண்ணீர் இல்லை, எந்த நடமாட்டமும் இல்லாத ஒரு இடத்துல ஒரு கஅபாவை கட்டிய பிறகு மேலே ஏறி உயரமான இடத்துல ஏறி அல்லாஹ்வுடைய கட்டளை, நீங்க சொல்லுங்க, மக்கள் எல்லாம் இந்த இடத்திற்கு வாருங்கள் என்பதாக சொல்லுங்கள், தரிசனம் செய்யுங்கள் இந்த கஅபாவை, அல்லாஹ்வுடைய வீடு காபத்துல்லாஹ் என்பதாக சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் கட்டளை பிறப்பித்த போது சற்று நேரம் யோசித்தார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பண்ணவர்கள். நாமண்டா என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னு சொன்னா அறிவில்லைன்னு சொல்லி இருப்போம். யோசனை செஞ்சார்கள் எப்படி சாத்தியப்படும் என்பதாக. மக்கள் நடமாட்டமே இல்லாத இடத்திலே ஒரு கட்டடத்தை எழுப்பி நீங்கள் உயரமான இடத்துல நின்று எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்றானே அல்லாஹ், இது எப்படி நம்முடைய சிந்தனைக்கு சாத்தியமாக புலன்படும் என்பதாக பெருமக்களை நாம் நினைத்திருப்போம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மன்னவர்கள் சற்று நிதானித்து சொன்னார்களாம், எல்லா மக்களும் யா அய்யுஹன் நாஸ் அத்துன்யா யா அய்யுஹன் நாஸ், உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் வாருங்கள். நம்பிக்கை இருந்துச்சு. அதான் ஈமான் என்பதாக அல்லாஹ் சொல்றான். நம்பிக்கை இருந்துச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர் அல்லாஹ் சொன்னானா அது நிச்சயமாக நடக்கும் என்பதாக சொன்னார்கள், நினைத்தார்கள். எனவே ஒரு உயரமான இடத்துல நின்று சொன்னார்கள், யா அய்யுஹன் நாஸ், ஓ மக்களே வாருங்கள் என்பதாக சொன்னார்கள். இன்னைக்கு உலகம் முழுவதும் இன்னைக்கு என்ன செய்து லட்சக்கணக்கான மக்கள் அந்தந்த இடத்திலே, அரபாவுடைய இடமாக இருக்கட்டும், முஸ்தலிஃபாவுடைய இடமாக இருக்கட்டும், மினாவாக இருக்கட்டும், அந்த கஅபத்துல்லாஹ்வுடைய நாலாபுரமும் இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஹாஜிகள் திகழ்ந்து கூட்டம் கூட்டமாக சென்று கொண்டிருக்கின்றார்கள். நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்திலே ஒரு மனிதரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கட்டளை பிறப்பிக்க சொல்லுகின்றான். எந்த யோசனையும் இல்லாமல் என்ன செய்யறாங்க, நின்று கூப்பிடுறாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உம்மத்திற்கு கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம், அவருக்கு ஹாஜி என்ற பட்டத்தை கொடுக்கின்றான். அன்னைக்கு அல்லாஹ் எல்லா மக்களிடத்திலுமே தெளிவான அத்தாட்சியை காமிச்சிருக்கிறான். உன்னுடைய உடல் உறுப்புல இத்தனை நரம்புகள் இருக்குது, உன்னுடைய வலதுபுறத்துல இத்தனை நரம்புகள் இருக்குது, உன்னுடைய ஹார்ட் எங்க இருக்குது, உன்னுடைய கிட்னி எங்க இருக்குது, எல்லாமே மருத்துவர்கள் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவாக அந்தந்த அங்கங்கள் அந்தந்த அவயங்களில் அந்தந்த இடத்திலே அழகான முறையில நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், பின்பற்றி இருக்கிறோம். நீங்க என்ன செய்யணும், உங்களுடைய கடமைகள் என்ன, உங்களுடைய வியாபாரங்கள் எப்படி இருக்க வேண்டும்,
உங்களுடைய குடும்பவியல் எப்படி இருக்க வேண்டும் தெளிவாக நம் கண் முன்னால் காட்டி பெருமக்களை ஒவ்வொரு விடயங்களையும் நமக்கு சொல்லி காட்டி இருக்கின்றான். நீங்க எனக்கு என்ன செய்யணும்? ஆள் நடமாட்டமே இல்லாம ஒரு மனிதரை பார்த்து கட்டளையிட்டு அவர் அல்லாஹ் எனக்கு தேவை ஈமான் என்ற அடிப்படை கொள்கையோடு அவர் அழைத்தார். இன்னைக்கு லட்சக்கணக்கில் மக்கள் போய் கூடுறாங்க. ஆனா இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் கொடுத்த பாக்கியம் என்னவென்று சொன்னால் எல்லா விஷயங்களையுமே தன் கண் முன்னால் காட்டுகின்றான். இது நல்லது, இது நலவு, இது கெடுதி, இது நல்லது, இது கெட்டது, இதுல போங்க, இதுல போவாதீங்க, என்னுடைய கட்டமைப்பு இங்க இருக்குது, இங்க இல்லை, எல்லாத்தையுமே காட்டியும் இன்னைக்கு இந்த சமுதாயத்துடைய அவலநிலை பெருமக்களை எப்படி இருக்கின்றது என்று சொன்னால் சொல்லி தெரிய வேண்டிய கட்டாயத்தில் இல்லை, பெயரளவிலே முஸ்லிம் என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் பெருமக்களே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தியாகம் மட்டும் இல்லை அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நான் நபியாக இருக்க மாட்டேன், இன்னைக்கு என்னை தொடர்ந்து வந்த என் உம்மத்தாக இருக்காது என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிப்பார்கள். மேராஜுடைய காலகட்டத்தில் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் கேட்டாங்களாம், நபியே அங்க எல்லா நபியும் நீங்க கடந்து சென்றிருப்பீங்க, மூசா அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்தீங்களா, அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு சஹாபியை பார்த்து சொன்னாங்களா, இப்படி இருப்பாங்க, இவரை மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஈசா அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்திருப்பீங்களே, எப்படி இருந்தாங்க. மற்றொரு சஹாபியை அழைத்து சொன்னார்களாம், ஈசா அலைஹி வஸல்லமுடைய தோற்றம் இவரை போன்று இருந்தது, கருகரு முடி, அவருடைய ரோமங்கள் முடிகள் எல்லாம் கருத்து இருந்தன, சுருட்ட முடியாக இருந்தன என்பதாக கேட்டுக்கொண்டு சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப இருந்த சஹாபாக்கள் கேட்டார்களாம், நம்முடைய தந்தை என்பதாக சொல்கின்றீர்களே யா ரசூலல்லாஹ், நம்முடைய தந்தையினுடைய தோற்றம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அவருடைய தோற்றம் எப்படி இருந்தது என்பதாக அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்திலே கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா, அன தாவத் இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்னை நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்க்க தேவையில்லை. என்னுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கின்றதோ அதே குணாதிசயங்கள் கொண்டவர் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் என்பதாக அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காமிப்பார்கள். எனவே தான் சஹாபாக்கள் சொல்லுவார்கள், புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தனது கிதாபிலே பதிவு செய்வார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா நபியையும் விட்டுட்டான், 2 நபிக்கு பட்டளையை கொடுத்தான். வத்தஹது இப்ராஹிம கலீலா, ஒரு மனிதருக்கு நண்பனாக தேர்ந்தெடுத்தான், ஒரு நபியை ஹபீபாக நேசராக தேர்ந்தெடுத்தான். எனவே 2 புறமும் ஒன்றுதான், தரஃபைனி வேறு புறமாக இருந்தாலும் சரி, தரஃபைனி 2ம் ஒன்றுதான் என்பதாக சஹாபாக்கள் அறிவிப்பார்கள். பெருமக்களே, அனதாவத்துன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இப்ராஹிம் அனதாவத்து என்ன தாவத்து கொடுத்தது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டடத்தை அந்த கஅபாவை கட்டி முடித்த பிறகு குர்ஆன் பேசுகின்றது, இந்த நாட்டுக்கு, அதாவது இந்த மக்கமா நகருக்கு இந்த ஹக்கை எடுத்து சொல்வதற்கு இந்த உம்மத்திற்கு ஒரு நபியை ஏற்படுத்த அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்டாங்க. எனவே தான் பிறிதொரு காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அன தாவத்துல் இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆவினால தான் இன்னைக்கு நான் நபியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்னைக்கு அவங்க நபியாக இருக்க கண்டுதான் பெருமக்களே நாம என்ன செஞ்சிருக்கிறோம், உம்மத்தே முஹம்மதியா என்ற சிறப்பு அம்சத்தை நம்ம பெற்று இருக்கிறோம். நம்ம சிந்தனை செஞ்சு பார்க்க வேண்டும். மேராஜுக்கு சென்ற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், என்னை பார்த்தால் அவர்களை பார்க்கவில்லை என்பதாக சொல்லுவார்கள். அப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட என்ன இருந்துச்சு? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், 3 தன்மைகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட இருந்துச்சு. நான் ஏன் வத்தஹது இப்ராஹிம கலீலா, நேசராக நண்பராக நான் அவரை தேர்ந்தெடுத்தேன் என்று சொன்னால் அவரிடத்திலே 3 பண்புகளை நான் தேர்ந்தெடுத்தேன் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காமிப்பான். ஒன்று அடிமை. இன்னைக்கு உலகத்துல இல்லை. அடிமை என்று சொன்னால் அடிமையாக இருப்பது கிடையாது, பணிவு இருந்துச்சு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்துல. எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும் சரி, அவரோட எவ்வளவு மெச்சக்கூடியவராக இருந்தாலும் சரி, என்ன ஏளனம் பேசினாலும் சரி, பெருமக்களே பணிவை மேற்கொள்வார்கள். இந்த பணிவு என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட மட்டும்தான் பார்க்க முடிஞ்சிச்சு. சொல்லுவாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ் கொண்டுட்டு வந்த அந்த அடிமைத்தனம் என்பது என்ன இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட மட்டும்தான் இருந்துச்சு. அதனால தான் மேராஜுக்கு போகும்போது அல்லாஹ் கேட்டான் என்னட்டு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ எனக்காண்டி என்ன கொண்டு வந்தா? ஒவ்வொரு மனுஷனும் உலகத்துல ஒரு நண்பரை பார்க்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒரு நோயாளிங்க நீங்க பார்க்க போறீங்க அப்படின்னு சொன்னா சும்மா போவாதீங்க, ஒரு விருந்தாளி வீட்டுக்கு நீங்க போறீங்க அப்படின்னு சொன்னா சும்மா போவாதீங்க, ஏதாவது நீங்க என்ன செய்யுங்க அவருக்கு வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஹதீஸே இருக்குது, சுன்னத்.
ஒரு முஸ்லீமை பார்க்கும் பொழுது ஏதாவது பழங்களோ இன்னைக்கு காலகட்டத்தில் என்ன அவங்க விருப்பப்படுவாங்களோ அதை வாங்கிட்டு போறது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை. அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்டே கேட்டானா, அல்லாஹ் உங்களுடைய அல்லாஹ் என்ன பார்க்க வந்திருக்கிறீங்களே முஹம்மதே, எனக்கு நீங்க என்ன வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்டான். அல்லாஹ் ஹதீஸிலே பதிவு செய்கின்றார், எனக்கு நீங்க என்ன வாங்கி வந்தீர்கள் என்பதாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நகைக்க கொஞ்ச நேரம் சிரிச்சுட்டு அமைதியா இருந்துட்டாங்களா. அல்லாஹ்க்கு நம்ம என்னத்தை வாங்கிட்டு போறது? அல்லாஹ்க்கு உலகத்துல என்னென்னலாம் இருக்குதோ எல்லாமே அல்லாஹ் கொடுத்தது தான். அல்லாஹ்வுடைய உருவாக்கம் தான் நாமும் சரி உலகத்துல இருக்கக்கூடிய புற்பூண்டுகள் எல்லாமே. அப்ப அல்லாட்ட கேட்டாங்களா, அல்லாட்ட சொன்னாங்களா, இறைவா உன்னை கொண்டுதான் நானும் உலகத்தில் உள்ள எல்லா வஸ்துக்களும், நான் என்ன வாங்கிட்டு வர்றது, இருந்தாலும் கூட உனக்கு உன்னை வாங்கிட்டு வந்திருக்கின்றேன், உன்னிடத்தில் இல்லாத ஒரு வஸ்துவை நான் கொண்டு வந்திருக்கின்றேன் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் சொல்கின்றார்கள். அல்லாஹ்விற்கு ஆச்சரியம், அஜிப்து. அல்லாவே கொஞ்ச நேரம் என்ன செஞ்சாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாவே திகைத்தான், என்னிடம் இல்லாத ஒன்றை முகம்மது வாங்கி வந்தேன் என்பதாக சொல்கின்றாரு. நாயகமே என்ன வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்டானா, அப்து என்பதை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்துனா என்னங்க, அடிமை. உன்னிடத்துல அடிமை இல்லை, பணிவு. பணிவு உன்னிடத்துல இல்லை. நீ குவத்தானவன், நீ சக்தியானவன், நீ பெருமை மிக்கவன். ஆனால் உன்னிடத்துல இல்லாத ஒன்று இருக்கின்றது என்று சொன்னால் அது பணிவுதான். அந்த பணிவை நான் என்னுடைய சமுதாயத்திலிருந்து கொண்டுட்டு வந்தேன். இந்த பணிவு தான் என்னுடைய சமுதாயத்தில் ஈடேற்றம் பெறும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பேசியதாக வரலாறுகள் பெருமக்களை பேசிக்கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் சொன்னானா, முஹம்மதே இது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இல்லை, இதே வார்த்தையைத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சொன்னார்கள். எனவே தான் உங்களை ஹபீபாகவும் அவரை ஹலீலாகவும் நாம் நியமித்தோம் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த பணிவு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் இருந்துச்சு. இரண்டாவது சொல்லுவார்கள் அர்ப்பணிப்பு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட அல்லாஹ் தேர்ந்தது அர்ப்பணிப்பு. எல்லாமே அல்லாஹ்விற்காக வேண்டி அர்ப்பணித்தார்கள். இன்னைக்கு நாமும் இந்த மனுஷன் இருக்கிறான் பாருங்க, தன்னுடைய தலைமுடியை கூட கொடுக்க மாட்டேங்கிறான். இன்னைக்கு ஒவ்வொரு மண்டையும் பாருங்க, நீங்க இன்னைக்கு உலகத்துல இன்னைக்கு எந்த ஈமான்தாரியாவது ஏற்றுக்கொள்வானா? ஒவ்வொரு இளைஞருடைய மண்டையை பாருங்கள, நீங்க எல்லாத்தையும் அர்ப்பணித்தார்கள். சகாபாக்களும் சொல்லுவார்கள், பின்னாடி ஒரு காலத்துல என்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த ரோமம் இருக்குது பாருங்க, முடி, என்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ரோமம் அளவு எனக்கு அல்லாஹ் உயிரை கொடுத்திருந்தான் அப்படின்னு சொன்னா, அனைத்து ரோமங்களையும் எப்படி ரோமங்களை என்ன வெளியில நான் சிறைப்பேனோ அதே போன்று என்னுடைய உயிரை என்னை அனைத்தையும் தீனுக்காக நீ கொடுப்பேன் என்பதாக சொன்னார் சஹாபா. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, அர்ப்பணிப்பு என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு இடத்துல இருந்தது. எனவே தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நெருப்புல விழணும்னு அல்லாஹ் கட்டளையிட்டான், நெருப்புல விழுந்தாங்க. மகனை அறுக்கணும்னு சொல்லி அல்லாஹ் கட்டளையிட்டான், மகனை அறுத்தாங்க. அனந்தர காட்டில 2000 கிலோமீட்டருக்கு அப்பால் என்ன, உன் மனைவியையும் உன் பச்சிளம் பிள்ளைகளையும் என்ன செஞ்சிரு, மலைகளுக்கு அப்பால் விட்டுட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய கட்டளை விட்டுட்டு வந்தாங்க. அல்லாஹ்வுடைய அர்ப்பணிப்பு இருந்துச்சு. எனவே அவரை நாம் என்ன செஞ்சோம், கலீலாக தேர்ந்தெடுத்தோம் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சோதிப்பதற்காக வேண்டி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு காலத்துல அல்லாஹ் அனுப்பி வச்சானா. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாரா, என்ன எதுக்கெடுத்தாலும் இப்ராஹிம் இப்ராஹிம் என்பதாக, ஹலீல் ஹலீல் என்பதாக சொல்லுகின்றேன் இறைவா, அவர்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா. இப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட அல்லாஹ் கட்டளையிட்டானா, நீ போய் பாரு, அவர் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. பின்னாடி ஒரு காலத்துல மிகப்பெரிய கோடீஸ்வரராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தாக்கத்தை கொடுத்தான், மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொடுத்தான். ஒரு மனித தோற்றத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவங்கள போய் பார்த்தாங்களாம். பார்க்கும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஆட்டு மந்தையை பார்க்கிறார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க. அவருடைய ஆட்டை பாதுகாக்கக்கூடிய நாய் இருக்குது பாருங்க, 12,000 நாய் இருந்துச்சு அப்பொழுது. ஹதீஸ்ல எழுதுறாங்க, கிதாபுல பதிவு செய்யறாங்க, என்ன வேட்டையாடுவதற்கு நாய் மார்க்கத்துல என்னது ஜாயிஸ் இருக்குது பாதுகாப்பதற்கு. அந்த ஆட்டு மந்தையை பாதுகாப்பதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த மந்தையிலே 12,000 நாய்கள் என்ன நடமாடிக்கொண்டு இருந்துச்சு. நாய்களே 12,000 அப்படின்னு சொன்னா அவங்களுடைய ஆட்டினுடைய அந்த மதிப்பு எவ்வளவு இருக்கும்? ஆச்சரியப்பட்டாராம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அந்த நாயினுடைய ஒவ்வொரு கழுத்திலும் என்ன செஞ்சு, ஒரு தகடு போல தங்கத்தால் பதிக்கப்பட்ட, முழுக்க முழுக்க தங்கம், தங்கத்தால் பதிக்கப்பட்ட ஒரு தகடு என்ன செஞ்சிருந்தாங்களாம், 12,000 நாய்க்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தொங்க விட்டுருந்தாங்களாம். அப்போ ஜிப்ரீல் பார்த்துட்டு சொன்னாராம், இவ்வளவு பெரிய பணக்காரரா இருக்கிறாரு, கோடீஸ்வரா இருக்கிற இவரை போய் ஹலீலுன்னு சொல்றீங்கள, அது அர்ப்பணிப்புன்னு சொல்றீங்களே இறைவா சொல்றீங்க, இவர் என்ன அர்ப்பணிப்பு செஞ்சிட போறாரு? அவர் ஆட்டை என்ன செய்யறது, பாதுகாக்கிறதுக்கு 12,000 நாய் வச்சிருக்கிறாரு. அந்த 12,000 நாய் கழுத்துல என்னங்க, தங்க காப்பு தொங்குது. எத்தனை தங்க காப்பு தொங்குது. இவரை போய் நேசரன் நீ என்ன நினைச்சுக்கிட்டிய அப்படின்னு சொல்லி அல்லாஹ்விடத்துல போய் சொல்லும் பொழுது அல்லாஹ் சொன்னானா,
நீ அவர்கிட்ட பேசி பாரு, தக்கல்லமணி போய் பேசு அப்படின்னு சொல்லி சொன்னானா. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மனித தோற்றத்துல வந்து, என்ன இவ்வளவு பெரிய கோடீஸ்வரா இருக்கிறீங்களே, இவ்வளவு என்ன நீங்க உங்களுடைய வாழ்வியல் என்ன என்பதாக, வாழ்க்கை எப்படி போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அந்த நாயை பார்த்து சொன்னாங்களா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஹதீஸ்ல பதிவு செய்கிறார்கள், இன்ன துன்யா நஜீசு, இந்த துன்யா இருக்குது பாருங்க, இந்த உலகம், இந்த துன்யாவுடைய என்னுடைய ஆட்டு மந்தையும் நான் வைத்திருக்கக்கூடிய அந்த நாய் இருக்குது பாருங்க, நாய், இன்ன துன்யா நஜீசு, இது ஒரு நஜீஸ், இது ஒரு நஜீஸ், அற்பமானது, இதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அதே ஹதீஸினுடைய தொடர் எழுவாங்க, இன்ன நஜீசுன் யமீனுன் நஜீஸ், அந்த கழுத்துல தொங்கப்பட்டிருக்குது பாருங்க அந்த தங்க கிரீடம், எல்லாம் நஜீஸ் தான், இதுல எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை, இதை நான் அல்லாஹ்விற்காக அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்களாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அந்த ஹதீஸுடைய தொடரில் கிதாபில் எழுதுறாங்க, அந்த புகாரியுடைய ஹாஷியாவில் எழுதப்படும். அவருக்கு ஆச்சரியமா இருந்துச்சாம், சரி இது எப்படி அர்ப்பணிப்பாகும் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அல்லாஹ் சொன்னானா, இன்னும் அவரை சோதிச்சு பாரு, இப்ராஹிமை சோதிச்சு பாரு என்று சொல்லும் பொழுது அங்க இருந்துகிட்டு என்ன செஞ்சாங்க, சப்பஹ காதிரூன் என்ற துவாவை அல்லாஹ் ஒருவன் என்பதாக என்ன செஞ்சாங்களா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சத்தமாக ஓத ஆரம்பிச்சாங்களா. ரப்புல் மலாயிகா ஒரு துவா இருக்குது, சுப்பூஹுன் காதிருன் மலாயிகா தனஸ்ஸலுல் மலாயிகா என்ற துவாவை சத்தமாக ஓதும் பொழுது அல்லாஹ் தான் மிகப்பெரியவன், அல்லாஹ் தான் கொடையாளி என்பதாக ஓதிக்கண்டு ஓதி சத்தம் போட்டு ஓத ஆரம்பிச்சாராம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இந்த சத்தத்தை கேட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓடோடி வந்து அந்த மனிதர்கிட்ட கேட்டாரா, இன்னொரு தடவை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி, இன்னொரு தடவை சொல்லுங்க, நான் சொன்னா என்ன தெரிவின்னு கேட்டாரா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். என்னுடைய நாயினுடைய கழுத்துல கிடக்குது பாருங்க 12,000 நாயினுடைய அந்த தங்க கிரீடத்தையும் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எல்லா கிரீடத்தையும் வாங்கிட்டார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். இன்னொரு தடவை சொல்லுங்கன்னு சொன்னாங்களாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ப என்ன தெரிவிங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். 12,000 நாய்களே பாதுகாக்குது அப்படின்னு சொன்னா என்னுடைய ஆட்டு மந்தைகள் எத்தனை லட்சம் இருக்கு, எல்லாத்தையும் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதையும் எடுத்துக்கிட்டாரா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். இன்னொரு தடவை சொல்லுங்கன்னு சொன்னாங்களா. என்ன சொல்ல சொன்னாங்க, அல்லாஹ் பெரியவன், அல்லாஹ்வை கொண்டுதான் எல்லாம் நடக்கும் என்பதாக சொல்ல சொன்னாங்க. இன்னும் சொன்னாரா, இப்போ உங்கள்கிட்ட என்னங்க இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, என்னுடைய பக்கமா நகர்ல இருக்கக்கூடிய எனக்கு எல்லா சொத்தும் இருக்குது, எல்லா சொத்துல எல்லாத்தையும் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆச்சரியப்பட்டாரா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். கடைசியில இதற்கு மேல இன்னொரு தடவை சொல்லுங்க, இன்னும் என்னங்க இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, என்னுடைய உயிர் மட்டும்தான் இருக்குது, என்னுடைய உயிரையும் எடுத்துக்கொள்ளுங்கள், அல்லாஹ் மிக பெரியவன் என்பதா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாரா, அல்லாஹ் வத்தஹத இப்ராஹிம கலீலா, நிச்சயமாக நீ சொன்னது உண்மைதான், எதற்காக நீ அவரை நண்பராக நீ எடுத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி இப்ப புரியுது அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட சொன்னாரா. நான் வந்தது என்ன மனிதன் அல்ல, மலக்கு, எனக்கு மலக்குக்கு இந்த தங்கமோ இந்த ஆடோ எதுவும் தேவையில்லை, சொத்து வச்சுக்கிறங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், இந்த நபி எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், என்னுடைய அர்ப்பணிப்பு எப்படிப்பட்டது என்று சொன்னால், ஒரு விடயத்தை ஒரு வஸ்துவை ஒரு மனிதத்துல கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னா அதை நான் திரும்பி வாங்கிய பழக்கமே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் மலக்குங்க, நான் இதை வச்சு நான் என்ன செய்ய போறேன், ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லி கிதாபுல பதிவு செய்வார்கள். ஹாஷியாவில அந்த அனைத்து சொத்துக்களையும் என்ன செஞ்சாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு இடத்துல போய் என்ன வராசத்தாக விட்டார்கள் என்பதாக ஹதீஸிலே பெருதொரு காலத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்வார்கள். பெரிய பெருமக்களே, நண்பர் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தியவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். கலீல் அல்லாஹ்வுடைய நேசர் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதை உயர்த்தியவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். எனவே தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், சில சட்டத்திட்டங்களை நான் எடுத்துக்கொண்டேன், எனவே தான் என்னுடைய உம்மத் அல்லாஹ்வுடைய கட்டளை எப்போல்லாம் தொழுகுவாங்களோ, எப்போல்லாம் கட்டமைப்பை பூர்த்தி செய்வார்களோ அப்பொழுதெல்லாம் என்னுடைய பெயருக்கு அடுத்தபடி என்ன செய்யணும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பேர் வந்து கொண்டே இருக்கணும். இன்னைக்கு அவர் பேர் ஓதலை அப்படின்னு சொன்னா தொழுகையே கூடாது. அத்தையாத்து, அல்லாஹும்ம ஸல்லி, ஹஜ்ஜுடைய யாத்திரைகள்ல சஃபா மர்வா எல்லாமே அவருடைய நினைவு சின்னம் தான். எனவே தான் இந்த துல் ஹஜ்ஜினுடைய அந்த ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்களிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை என்ன செய்யப்படுது, அவருடைய பெயர்களையும் அவருடைய வாழ்வியலையும் என்ன செய்யப்படுது, என்ன தெளிவுபடுத்தப்படுது அப்படின்னு சொன்னா, அந்த வாழ்க்கையில கொஞ்சமாவது நம்மள்கிட்ட வரணும். மூமினுடைய அந்தஸ்தை பெற்றவர்கள், முஸ்லீம் என்ற பெயரை கொடுத்தவங்களே அவங்க தான் என்ற நோக்கத்தில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நாங்கள் இப்ராஹிமை தந்தையாக ஏற்றுக்கொண்டோம், இன்னி வஜ்ஜஹது வஜ்ஹிய லில்லதி ஃபதர ஸமாவாத்தி வல் அர்த ஹனீஃபன் முஸ்லிமா. அந்த ஹனீஃபும் முஸ்லீமும் எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவாவை கொண்டுதான் இன்றைக்கு நாமெல்லாம் முஸ்லீமாக இருக்கின்றோம். என்னுடைய உம்மத் ஜெயம் பெற்றிருக்குது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமித்தார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட மாமேதைகளுடைய உம்மத்தாக இருக்கக்கூடிய நமக்கு, நாம் வழிதவறி சென்று கொண்டு இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்திற்கு ஏதாவது ஒரு நேரத்திலேயாவது நான் உண்மையிலேயே உயிரோட இருப்பேனா, வாழக்கூடிய காலமெல்லாம் என்ற சிந்தனை வந்துட்டாவே அந்த மனுஷன் என்ன செஞ்சிருவான், தப்ப கொஞ்சம் குறைக்க ஆரம்பிச்சிருவான். மொத்தமா குறைக்கிறது இல்லை, கொஞ்சமாவது குறைக்க ஆரம்பிச்சிருவான். அந்த சிந்தனையே வரல அப்படின்னு சொன்னா நம்மளை எந்த லிஸ்ட்ல போய் சேர்க்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.